அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்டும் பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வலியுறுத்தியும் 2வது நாளாக கருப்பு சட்டை அணிந்து சட்டப்பேரவையில் பங்கேற்றிருக்கிறார்கள் அதிமுக எம்எல்ஏக்கள். சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் 4வது நாளாக யார் அந்த சார் ஸ்டிக்கர் ஒட்டி தங்கள் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் தொடர்ந்து 2வது நாளாக அதிமுக எம்எல்ஏக்கள் ஒருவரை கூட நேரலையில் காண்பிக்காமல் அட்டூழியம் செய்கிறது ஸ்டாலினின் திராவிட மாடல் அரசாங்கம். சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக எம்எல்ஏக்கள் கேள்வி எழுப்பும் காட்சிகளை நேரலையில் காட்டாமல் இருட்டடிப்பு செய்யும் அளவிற்கு அப்படி என்ன நடந்துவிட்டது தமிழ்நாட்டில்? யார் அந்த சார் என்ற நீதிக்கான கேள்வி திராவிட மாடல் அரசாங்கத்தை அவ்வளவு உறுத்துகிறதென்றால் யாரை காப்பாற்ற முயற்சிக்கிறது இந்த ஸ்டாலின் மாடல் அரசு? மக்கள் நலனுக்கான எதிர்க்கட்சியின் கேள்விகளை மக்கள் பார்த்துவிடக் கூடாது என்று ஒரு அரசு எத்தனிப்பதை ஜனநாயக படுகொலை என்று வரையறுக்காமல் வேறு என்ன சொல்வது? எதிர்க்கட்சி வரிசை இந்த அரசை அந்த அளவிற்கு அச்சுறுத்துகிறதென்றால் மடியில் ஏதோ கணம் இருக்கிறதோ என்ற சந்தேகம் எழுவது நியாயம்தானே? கருப்பு சட்டையை பார்த்து எதற்காக இவ்வளவு அஞ்சி நடுங்குகிறது இந்த அரசாங்கம்? பெரியாரின் பகுத்தறிவை பற்றி பாடம் எடுக்கும் ஸ்டாலின் ஏன் கருப்பை கண்டு பதறுகிறார்? தமிழ்நாடு சட்டப்பேரவை நிகழ்வுகளை எந்தவித ஒளிவு மறைவுமின்றி முழுமையாக மக்களின் குரலான எதிர்க்கட்சியின் கருத்துக்களை மக்களுக்கு நேரடி ஒளிபரப்ப மறுப்பதை பார்க்கும்போது திராவிட மாடலின் சர்வாதிகாரம் எந்த அளவிற்கு இருக்கிறதென்பது மக்களுக்கு புரியாதா? இங்கே நடப்பது தமிழ்நாடு சட்டமன்றம் தானே. பொதுமக்களின் தேவைகளை சபையேற்றி சட்டமியற்றி திட்டமியற்றி செயல்படும் தமிழக மக்களின் மேடைதானே. அதை விடுத்து திமுகவின் பொதுக்கூட்ட மேடை என்று நினைத்துக் கொண்டு இந்த அரசு செயல்பட்டால் அதற்கான விளைவுகளை நிச்சயம் சந்தித்தே ஆக வேண்டும். நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணை ஆசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.